கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு உள்ளங்கள் யாவரையும் என் அருமை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 1ஆம் தேதி காலையிலே உங்களை அன்பாய் அழைக்கிறேன். இந்த 7ஆம் மாதத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். 6 மாதங்களாக அவர் நமக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். நம்முடைய எல்லாவிதமான இன்ப துன்பங்களில் அவர் பங்கு பெற்று இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இன்றைய நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 25ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கப் போகிறோம். அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். இன்றைய நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஆயத்தம். நம்முடைய வாழ்நாளிலே நாம் எல்லா நேரங்களிலும் எல்லா விதமான நாட்களிலும் நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எங்கேயாவது நாம் ஊர் பிரயாணம் போகும்பொழுது நாம் ஆயத்தப்படுத்துவோம் இல்லவா? அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆயத்தமாய் இருக்கிற ஒரு பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஐயா, நீங்கள் தாராளமாய் சொல்லிவிடலாம், ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற சம்பவங்கள் உங்களுக்கு தெரியாது, அல்லேலூயா என்று நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். உண்மைதான், உங்களுடைய வாழ்நாளிலே நடக்கிறதான சம்பவங்கள் எனக்கு தெரியாது. ஆனால் உங்களையும் என்னையும் உருவாக்கின கர்த்தருக்கு நன்றாய் தெரியும். இதைதான் நான் உங்களிடத்திலே வைக்கிற காரியம். நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். எந்த நேரத்திலே, எந்த கணப்பொழுதிலே, எந்த ஒரு சமயத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாத பட்சத்தில்தான் நாம் காணப்படுகிறோம். ஆகையினாலே நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நீங்கள் ஒரு வேலையை எடுக்கிறீர்கள் என்று சொல்லி வைத்துக்கொள்வோம். அந்த வேலைக்காக நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். நீங்கள் ஒரு ஊர் பிரயாணம் போகிறவர்களாய் இருக்கலாம். நீங்கள் ஊருக்கு போவதற்கு முன்பாக உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இதெல்லாம் உலகப் பிரகாரமாக நமக்கு ஆயத்தம். ஆனால் நம்முடைய பரமபிதாவை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, பகிரங்கமாய் வானத்திலே வருகிறவராகிய அவருக்கு முன்பாக நாம் நிற்க முடியுமானால் நிச்சயமாகவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆயத்தம் என்ற ஒரு பணியை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்படி நாம் ஆயத்தம் ஆகும் பொழுது ஜெபத்திற்கு ஆயத்தமாக வேண்டும், வேதம் வாசிப்பதற்கு ஆயத்தமாக வேண்டும், ஆலயத்திற்கு போவதற்கு ஆயத்தமாக வேண்டும். இப்படி நிறைய காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இதை மாத்திரம் சொல்லிவிட்டு நாம் ஆயத்தம் இல்லை என்று சொன்னால் அந்த கைவிடப்பட்ட 5 கன்னிகைகளைப் போல நாம் பின்மாற்றத்திலே காணப்படுவோம், ஏமாந்து போய்விடுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே சுக துக்கங்களை நாம் அனுபவிக்க முடியாது. ஆயத்தம் ஒன்று இருந்தால் நிச்சயமாகவே நீங்கள் ஆயத்தம் செய்யும் பொழுதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அவர் உதவி செய்வார். இந்த மாதத்திலே, கடந்த மாதம் போனது, அதை விட்டுவிடுங்கள். கடந்த மாதத்திலே நீங்கள் எப்படியெல்லாம் ஆயத்தம் இருந்தீர்களோ என்று எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைய நாளிலிருந்து நாம் ஆயத்தமாயிருப்போம், விழித்திருப்போம், எப்பொழுதும் உற்சாகத்தோடு இருப்போம். சோகமான முகங்களை வேண்டாம்.
எதை நீங்கள் எதிர்பார்த்தீர்களோ அதற்காக நீங்கள் ஆயத்தமாகுங்கள். உங்களை துரிதப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். ஆயத்தம், நம்முடைய வாழ்க்கையிலே ஆயத்தத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். பிரியமானவர்களே, கடந்த மாதத்திலே உங்களுக்கு கிடைக்காத அத்தனை ஆசீர்வாதங்களும் இந்த மாதத்திலே நீங்கள் கர்த்தராகிய இயேசுவுக்கு முன்பாக நீங்கள் ஆயத்தமாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியத்திலே உங்களை அவர் ஆசீர்வதித்து உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவார். நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். ஜெபிக்கலாமா? நான் சொன்ன காரியத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆயத்தம் ஒன்று இல்லை என்றால் நாம் எந்த காரியத்திலும் நாம் வெற்றி பெற முடியாது. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். ஆயத்தம் என்ற ஆண்டவரே ஒரு செய்தியை நாங்கள் கேட்டிருக்கிறோம். தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எந்தெந்த காரியத்திலே ஆயத்தமாய் இல்லையோ அந்த காரியத்திலே நாங்கள் ஆயத்தமாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.